வணக்கம் மக்களே. இது இப்போ இன்னொரு சட்டை நாங்கள் தைக்க போகிறோம். அதில் 3 பீஸா வந்தது, முன்னுக்கு ஒரு துண்டு, பின்னுக்கு 2 துண்டு. இப்போ இது உங்களுக்கு தனி பீஸாக காட்ட போகிறோம். அளவெல்லாம் அதே தான், எல்லாம் அதே வித்தியாசம் தான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இங்கெல்லாம் வெட்டக்கூடாது. பாருங்க, இதை இப்படியே எடுத்துக்கொள்ளணும். எடுத்துட்டு என்ன செய்யணும், இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க இப்படி ஒரு மடிப்பு போட்டுக்கொள்ளணும். போட்டுட்டு இங்க பாருங்க, அந்த மடிப்போட நல்ல வடிவா அமர்த்தி விட்டுருவீங்க. இப்படி அமர்த்தி விட்டுட்டு என்ன செய்வீங்க, இப்ப அடுத்தது மக்கள், இப்போ நாங்கள் பேக்குக்கு என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்க, அதுக்கு விட்டம் எல்லாம் அரைஞ்சி அதே மாதிரி இதுலேயும் அரைஞ்சி விட்டுருவணும். இங்கே அரைஞ்சி இங்கே அரைஞ்சி விட்டுட்டு இதை என்ன செய்யணும், போட்டுக்கொள்ளணும். நேராக போட்டுட்டு அதில் என்ன செய்த, நாங்கள் இதில் இருந்து அரைஞ்சி உயர்த்தினம் இல்லை என்ற பின்கலத்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு உயர்த்தினம். என்ன இந்த வேறுங்க 1 இன்ச்சு. அப்போ பின்னுக்கு 1.5 இன்ச்சு கழுத்து வந்துடும். பாருங்க, கழுத்து இதுல இருந்து ஒரு வளைவு, அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வெட்ட போகிறோம். இப்போ பொறுத்தில்லாத சட்டை வந்துட்டுது உங்களுக்கு, சரியா? பொறுத்தில்லாத சட்டை வந்துட்டுது. இதை இப்போ எப்படி துணியில் விட்டுறதுட்டு பார்ப்போம். இதை பாருங்க, துணியை எடுத்தாச்சு. துணியை இப்படி போட்டுட்டா இது மடிப்பு உங்களோட பக்கம் இருக்கணும். இப்போ இது முன்கழுத்து, அதை மார்க் பண்ணி வச்சுக்கலுங்க. இது முன்கழுத்து, இது பின்பக்கம். இப்போ இதை நீங்க இப்படி போட்டீங்கன்னா என்ன செய்யும், பின்பக்கம் வெட்டு விழுந்துடும். அப்ப அப்படி போடக்கூடாது. இந்த மடிப்பு பக்கம் முன்பக்கம் தான் பெறணும். பாருங்க, இப்ப இந்த மடிப்பு பக்கம் முன்பக்கம் வந்துட்டுதுண்டா, இது ஒரே துண்டா இருக்கும். இப்ப இந்த பக்கத்துல 2 துண்டா வரப்போகுது. பாருங்க, இந்த பக்கத்துல ஓப்பன் வந்துடும். அதே நீங்க பின்பக்கத்தை இந்த பக்கம் போட்டீங்கன்னா 2 துண்டா வந்துடும். ஏன்னா இந்த பக்கமும் ஓப்பன் வந்துடும், அந்த பக்கமும் ஓப்பன் வந்துடும், சரியா? அதனால இதை இப்படித்தான் போடணும். போட்டுட்டு நீங்க வெட்டுறதுக்கு முன்னம் ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை யோசிச்சுட்டு வெட்ட தொடங்க. ஏன்னா வெட்டின பிறகு சில பிள்ளைகளுக்கு இங்கேயே தையல் பழகிற பிள்ளைகளே அதை எதிர்பார்க்காம போட்டுருவாங்க. போட்டுட்டு வெட்டின பிறகு தான் யோசிப்பாங்க, ஐயோ இப்படி வந்துருச்சுண்டு. அதனால கத்திரிக்கோள் போட முன்னா நீங்கள் ஒரு 4-5 தடவை யோசிச்சுட்டு எல்லாம் சரியாண்டு ஒரு முறைக்கு 3 முறை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனண்டா நாங்கள் செக் பண்ணாமல் வெட்டினோம்னா நம்மளுக்கு தான் பிழையா வருமே. ஓகே, இப்போ இப்படி பின் பண்ணிட்டு வைங்க. பாருங்க, இப்போ இதான் வெட்ட போகிறோமா. இது உங்களுக்கு பேப்பர் வச்சு வெட்டுறது கஷ்டம்னா நீங்க வரைஞ்சு கொண்டே வெட்டலாம், பிரச்சனை இல்லையா?
அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு பென்சிலால் மார்க் பண்ணி போட்டு எப்படி வேணுமென்றாலும் மெனடா வெட்டுறது பேப்பரில் வச்சு வெட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நல்ல வடிவாக சோப்புலேயோ அல்ல பென்சில்லையோ நல்ல வடிவாக மார்க் பண்ணி போட்டு பேப்பரை எடுத்துட்டு வெட்டலாம். இப்போ கழுத்தில் ஜாயிண்ட் இல்லாத சட்டை வெட்டியாச்சு பாருங்க. வெட்டியாச்சு. இப்போ பாருங்க இதும் இது பின் ஓப்பன், இதும் ஷோல்டர், இது கை. சரியா? இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இதுக்கு எம்ப்ராய்டிங் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நான் பிறகு ஒவ்வொரு இதுலையாக காட்டணும், எல்லாம் ஒன்றில் காட்டலாம். இதுவும் தைக்கிறது அதே மாதிரி தான். பின்னுக்கு முதல்ல மடித்து சோம் தையல் தச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் மடிக்கக்குள்ள என்னென்னா இந்த துண்டை இழுத்துறாங்க. ஏன்டா இது கிராஷல்ல இருக்குது. அப்போ இழுபட்டுரும். இழுக்காமலுக்கு சும்மா இப்படி லைட்டாக இப்படி வச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு தைச்சி கொண்டு வாங்க. இழுத்தீங்கன்னா இழுபட்டுரும். மற்ற தையல் எல்லாம் ஒரே மாதிரி தான். இதை தைச்சிட்டு தான் நீங்கள் ஷோல்டரை மூட்டணும். எந்த ஷோல்டரை மூட்டிட்டு இது உங்களுக்கு மடிக்க முடியாது. முதல்ல எப்பயுமே சட்டைகளுக்கு இந்த பக்கம் தைச்சிருங்க. அதோட நீங்கள் பேப்பரில் வெட்டக்குள்ள அந்த பிளாக் வச்சு வெட்டக்குள்ள நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த முன் துண்டை வச்சு வெட்டக்குள்ள கீழுக்கு இடம் இல்லாட்ட பரவாயில்ல, மேலுக்கு ஒரு 3 இன்ச்சு வச்சா தான் இதை மடிக்கக்குள்ள உங்களுக்கு செட் ஆகும். இல்லாட்டா செட் ஆகாது. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து இதெல்லாம் தைங்க. இப்போ இது கூடிய உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் போட வேண்டி வரும். போடுறேன் என்ன மாதிரி தைக்கிறேன்னு தைச்சி. இப்போ உங்களுக்கு தைக்கிற விதமெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால நான் தைக்க காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.